பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. மரபு கவிதை, ஹைக்கூ, சென்ரியோ, லிமெரைக்கோ இதெல்லாம் ஒரே வகையான கவிதைகள். மரபு கவிதைங்கிறது வேறுபட்டது. பொருந்தாத சொல் மரபு கவிதை. சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. ஆப்ஷன் சி. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். கண்களைக்கு அப்புறம் இக்கு, கசக்கிக்கு அப்புறம் இக்கு. ககரம் வர்றதுக்கு முன்னாடி மெய் வரும். கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். பொருத்தமான காலம் அமைத்தல். எதிர்காலம். மலை மீது ஏறுவேன். மலை மீது ஏறுவேன்னு சொல்கிறது எதிர்காலம். இனிமேதான் ஏற போகிறேன். ஒரு சொல் தரும் பல பொருட்கள் கண்டறிக. மானா மரம், விலங்கு. மரம், விலங்கு அந்த பொருள்படும். இலக்கிய வகை சொற்றொடரை தேர்வு செய்க. ஊழ்வினை உறுத்து வந்துட்டு மென்பதுவும். ஊழ்வினை உறுத்து வந்துட்டு மென்பதுவும். கீழ்கண்டவற்றில் எது பண்பு தொகை அல்ல? சேவடி, செம்மை பிளஸ் அடி பண்பு தொகை. 5க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சேவடி செம்மை பிளஸ் அடி பண்பு தொகை. செங்கை செம்மை பிளஸ் கை பண்பு தொகை. பிரிக்கும்போது மை வழிபட்டு வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. செங்கை செம்மை பிளஸ் கை பண்பு தொகை. வெவ்விருப்பு வெம்மை பிளஸ் இருப்பு பண்பு தொகை. கனிவாய் மற்றும் பண்பு தொகை வராது, ஓமை தொகை. வன்மரவோர் இலக்கண குறிப்பு தருக. வன்மை பிளஸ் மரவோர் பண்பு தொகை. பிரித்தா மை வழிபட்டு வருது. வன்மரவோர் பண்பு தொகை. அடுத்து ஒரு பொறுத்துக. ஆக்கம் என்பதன் பொருள் செல்வம். பூதளம் என்பதன் பொருள் உலகம். ஆக்கம் என்பதன் பொருள் செல்வம். பூதளம் என்பதன் பொருள் உலகம். உம்பர் என்பதன் பொருள் வண்டு. உம்பர் வண்டு. சுரும்பு தேவர். சுரும்பு தேவர். அடுத்து தொடர்பும் வரிகள். இதன்பால் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. ஏ ஃபோட்டோவில் கிளிக் ஆகல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 3 2 1 இந்த பொறுத்துகைக்கு. ஆக்கம் செல்வம், பூதளம் உலகம், உம்பர் வண்டு, சுரும்பு தேவர். தொடர்பும் வரிதல். இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. எதில்? திருக்குறள். திருக்குறளின் பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. நெடுந்தொகை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் அகநானூறு. அகநானூருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் நெடுந்தொகை. பேரண்டங்கள் பிரித்தெழுதுக. பெருமை பிளஸ் அண்டங்கள். பெருமை பிளஸ் அண்டங்கள் பேரண்டங்கள். பகல்வெல்லும் கூகையை காக்கை, இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறள் உணர்த்தும் பொருள் காலத்தின் முக்கியத்துவம். அதாவது எந்த காலம் அறிந்து செயல்படணும். பகல்வெல்லும் கூகையை காக்கை, இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறள் உணர்த்தும் பொருள் காலத்தின் முக்கியத்துவம். பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்? நிவேதிதா. பாரதியாரின் ஞான குரு நிவேதிதா. மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் மூட திருமாறன். மூன்றாம் சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் மூட திருமாறன். அடுத்து புதறிவு கொஸ்டின்ஸ். பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு போர்டாக்ஸ் கலவை. போர்டாக்ஸ் கலவை ஒரு பூஞ்சை கொல்லி. சோடியத்தின் காலைத்தாது பாறை உப்பு. சோடியத்தின் காலைத்தாது பாறை உப்பு. செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் லோத்தல். செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் லோத்தல். காக்கா கலையல்கர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது? பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். காக்கா கலையல்கர் ஆணையம் பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். அடுத்த பொறுத்துக. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பனிப்புயல் வளிமண்டல பேரழிவு. வளிமண்டல பேரழிவால் பனிப்புயல் வரும். ஆழிப்பேரலை நீரியல் பேரழிவு சுனாமி. ஆழிப்பேரலை நீரியல் பேரழிவு. அணு விபத்து மானுட பேரழிவு. அணு விபத்து மானுட பேரழிவு. தொற்று நோய் சுகாதார பேரழிவு. தொற்று நோய் சுகாதார பேரழிவு. மிக கடுமையான மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். மிக கடுமையான மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். அஜித் சிங் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஆவார். அஜித் சிங் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஆவார். கீழ்கண்ட பத்திரிகைகளில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோடு தொடர்பற்ற பத்திரிகை ஹிந்துஸ்தான் டைம்ஸ். மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோட தொடர்பற்ற பத்திரிகை ஹிந்துஸ்தான் டைம்ஸ். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் நடன பெயர் சாக்ரி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் நடன பெயர் சாக்ரி.
மன்னார் வளைகுடா பூங்கா உள்ள இடம் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் தான் மன்னார் வளைகுடா பூங்கா வந்து இருக்குது. ஒரே அளவு மழைப்பொழிவை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் ஐசோகைட்ஸ். ஒரே அளவு மழைப்பொழிவை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் ஐசோகைட்ஸ். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் இல்துமிஸ். அடிமையின் அடிமை இல்துமிஸ்.